Welcome back to our channel Kritika Energy Essence. So BT-BRT important update அப்பாயின்மெண்ட் பற்றினது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ 19/8 ஏற்கனவே இன்னைக்கு அந்த டிபிஐ கேம்பஸில் உள்ள ப்ரெஸ் மீட் பார்த்தினா சில விஷயங்களும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்ட் ஆல்சோ டிலே ஆஃப் தமிழ் லிஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டாக ஆகட்டும், அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஒரு கருணையை அப்படியே இந்த மாதிரி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை எல்லாமே சொல்லி கேட்டாச்சு. அவங்களோட ஒரே பதில் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல்களை ஷேர் பண்ணுறது, அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ்க்கு டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கும் ஆர்டிஐ மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் ப்ளஸ் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு அனுப்பப்பட்ட கிரீவன்ஸ் பற்றின நியூஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்டெட் பற்றின டிஆர்பி பற்றின எல்லா மெசேஜஸும் எல்லா அப்டேட்ஸும் ஆத்தன்டிக்காக கரெக்டான முறையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். டிஎன்டெட்டுக்கான கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நமக்கு 2 முக்கியமான விஷயத்த நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன 2 முக்கியமான விஷயம்னா, நான் அவைலபிள் வேகன்சி, அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கு ஏதாவது மெத்தட்ல இன்னும் கொஞ்சம் பேர் இந்த செலக்ட் ஆயிருக்கிற பீப்புள் தவிர சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கோ இல்லை வெளியில இருக்கவங்களுக்கோ ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா சிவி லிஸ்ட்ல, அதாவது ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கவங்கள தாண்டி அவங்களோடதெல்லாம் எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் தமிழுக்கு வரும், அதுக்கு அடுத்து எப்போ நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். இது ஒரு குறிப்பிட்ட பேர். ஸோ அந்த பார்டர்ல இருந்தவங்க இன்னும் நிறைய உள்ள வந்துடலாமா அப்படின்ற சிவிக்கு போயிட்டு வாய்ப்பு கிடைக்காம இருக்கவங்க, இவங்க ஒரு மாசான பீப்புள் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வேகன்சி, நான் அவைலபிள் வேகன்சியை பத்தின நிறைய டவுட்டும் நிறைய எதிர்பார்ப்பும், அதான் எக்ஸ்பெக்டேஷனும் நிறையவே இருக்கு, ஒரு ஆசையும் இருக்கு. அது எதுவுமே தப்பு கிடையாது. டெஃபினட்டா அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட பிரார்த்தனையும். ஸோ இன்னைக்கு நியூஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் லிஸ்ட் ஏன் மேடம் டிலே ஆகுது, எங்களோட நீங்க என்ன வேணாலும் பதில் சொல்றாங்க, என்ன வேணாலும் நம்ம சொல்லுங்க மேடம், எங்களுக்கு தகவல் இல்லை, ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ ப்ராசஸ்ல இருக்குன்னா எவ்வளவு நாள் தான் மேடம், என்ன ப்ராப்ளம் மேடம் அப்படின்னு ஒரு சகோதரி தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் எங்களுக்கு ப்ராசஸ்ல இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றத திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்றாங்க. ஸோ வேற எந்த தகவலும் இது வரைக்கும் பாருங்க, இதுக்கு மேல வரும், இல்லை இந்த வீக்ல வரும், அடுத்த வீக்ல வரும் அப்படின்ற எந்த தகவலும் இல்லை, ப்ராசஸ்ல இருக்கு. இது ஒரு எப்பவுமே டெம்ப்ளேட்டான பதில் தான். ஸோ ஏன்னா அவங்க ஒரு தகவல் பரிமாறுறவங்க தான். ஸோ அதையும் நம்ம இப்போ நாங்கள் எப்படி யூடியூபர்ஸ் எப்படி ஒரு தகவலை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது தெரியாம இருக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே வந்திருக்கலாம், ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு இது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஷேர். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, டிஆர்பி ஹெல்ப்லைன்ல இருக்கவங்களும் அவங்களுக்கு தகவலை மட்டும்தான் ஷேர் பண்றாங்க. ஸோ ஆனால் உங்களோட கோரிக்கைகள்ல நாங்கள் மேலே சொல்றோம், மேல் அதிகாரி கிட்ட சொல்றோம் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வேகன்சி இன்க்ரீஸை பத்தி நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கேட்டாலும் அது எங்களுக்கு கோரிக்கை, அது மாதிரியான வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்தவித கோரிக்கையோ எந்தவித தகவலும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி கிரீவன்ஸ் செல் இருக்கு இல்லையா, ரெட்ரஸல் கிரீவன்ஸ் செல்னு இருக்கு, அதுக்கு நம்ம மெயில் பண்ணோம். TRB@nic.gov. நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. அந்த இதுக்கு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு இது போடுறாங்க, மெயில் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் வருது அப்படின்னா, ஒரு சட்டைன் போட்டு அது இதுக்கான டைம் இல்லை, இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும். சில பேர் ஆர்டிஐல போட்டிருக்கிறது கூட அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்த்துருக்கலாம். ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டி
அண்ட் அதை நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஷேர் பண்ணல. ஸோ ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற இது வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு பின் பண்ணுறேன் இதில். ஸோ அதில் என்ன வந்திருக்குன்னா, கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதனால அப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாதா மேடம், அவ்வளோதானா மேடம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. இது யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி அண்ட் பேக்லாக் வேகன்சியை என்ன பண்ணலான்றத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரிசர்வேஷன் பண்றதுன்னு ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் அவங்களுமே ஒருவேளை இதுல வந்து செலக்ட் ஆகல, இதற்கு மேல தேவைப்பட்டா நாங்க அடிஷனல் சிவி நடத்துவோம் அப்படின்னு சொன்னது டிஆர்பி தான். ஸோ 2 பாயிண்டையும் மனசுல வச்சுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், இப்போ நான் அவைலபிள் வேகன்சிய திரும்ப ஒரு ஆடண்டமா போடுறாங்க, ஆடண்டமா போட்டு நமக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பில செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு ஆடண்டம் போட்டு. அப்ப அந்த ஆடண்டமா போடுறாங்க அப்படின்னா அடிஷ்னலா சிவி போயிட்டு வந்தவங்களா இருக்கலாம், இல்ல சிவி போகாம அடுத்த மார்க்ல இருக்கவங்களுக்கும் அந்த ஆடண்டம்னு போடும்போது ஒரு 60 போஸ்டிங் இருக்குன்னா ஒரு 70க்கோ 75க்கோ 80க்கோ ஆடண்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சான்சஸ் ஆர் தேர் கண்டிப்பா. ஏன்னா போடுறோம் ஆடண்டம், இன்னும் கொஞ்சம் இதை வந்து அக்செப்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான். இப்ப இதுக்கு வந்து ஃபுல்லா போட்டுருவாங்களா, 8000 வேகன்சி இருக்கு மேடம், 5000 இருக்கே மேடம் அப்படின்னா, அதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், நிதித்துறை ஒப்புதல் வேணும். நிதித்துறை ஒப்புதலோட தான் அதை நிரப்ப முடியும். சோ அதனால இது எல்லாமே வந்து பள்ளி கல்வித்துறையின் கீழ். இப்ப பள்ளி கல்வித்துறையிலேருந்து நீங்க ஆடண்டம் போடுங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு 1000 டீச்சர்ஸ் வேணும், இன்னும் 500 டீச்சர்ஸ் வேணும், இதை வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை இப்படி மாத்துங்கன்றது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு டிஆர்பிக்கு டைரக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க ஆடண்டம் உடனே ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ஆடண்டம் எந்த பேசிஸ்ல இருக்கோ, ஜெனரல் மெரிட் லிஸ்ட் இல்ல கம்யூனல் ரிசர்வேஷன், அந்த பேசிஸ்ல அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த டிலே ஆஃப் தமிழ் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. என்னன்னா ஈக்குவலன்ட் ஆல்ரெடி சொன்னதுதான். பிஏ தமிழ் அப்படிங்கிறது போன வீடியோல நான் ப்ரூஃபோட போட்டிருக்கேன். பிஏ தமிழ் அப்படிங்கிறது எந்தெந்த யூனிவர்சிட்டியோட பிலிட்டுக்கு ஈக்குவலன்ட், இல்ல பிலிட் எந்தெந்த யூனிவர்சிட்டி பிஏ தமிழுக்கு ஈக்குவலன்ட் அப்படிங்கிறதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனாலதான் தமிழ் லிஸ்ட் வெளியாகிறது பிரச்சனை இருக்கு. ஸோ பாஸ் பண்ணியிருக்கவங்க ஒரு வேளை, இது வந்து என்னோட அசம்ஷன் தான், ஒரு யூனிவர்சிட்டியில பாஸ் பண்ணியிருக்கவங்க கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 பேர் இருக்காங்க, இல்ல 10ல இருந்து 20 பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பெரியும் ரிஜெக்ட் பண்ண முடியாததும் இல்ல அதுக்கான ஸ்டெப் வந்து யூனிவர்சிட்டி வழியா எடுக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இது ஒரு கெஸ் தான். அது அந்த மாதிரி இப்ப தமிழ் லிஸ்டுக்கு ஒரு ஜிஓ ஏற்கனவே 24/7 வந்திருக்கு. 24/7 ஜூலை மாசம் 24ஆம் தேதி ஒரு ஈக்குவலன்ட் ஜிஓ வந்திருக்கு. அந்த மாதிரி தமிழுக்கும் ஈக்குவலன்ட் ஜிஓக்காக வெயிட் பண்ணலாம், அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு இது வரைக்கும் அந்த தகவல் படி. ஸோ அதனால வேற எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஈக்குவலன்ட் ஜிஓ உண்மையாலுமே அவங்க லீகலா முயற்சி பண்ணி வாங்கிட்டாங்க, அவங்களோட ரைட்ஸை விடாம வாங்குறதுக்கான டைமா கூட இருக்கலாம். அதனால நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க டெஃபினட்டா பயப்படாதீங்க. ரொம்ப 3 மாசமா சேலரி இல்லாம, பிரைவேட் ஜாபும் இல்லாம நாங்க படுற கஷ்டம் அப்படின்லாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ரொம்ப உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய சோதனை கட்டத்தை தான் நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரு நன்மைக்கே தான். கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கை கிட்ட வந்துருச்சு. இதை இனிமே நீங்க அந்த சர்வீஸ் அதை போட்டுக்கிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நீங்க உங்க ஜாபுக்கு போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் எல்லாருக்குமே. இட்ஸ் வெரி சூன் வந்து உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்டும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடைக்கணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லாருமே ப்ரே பண்ணிக்குவோம். So always my prayers with you, all my subscribers, viewers, எல்லா UGTRB ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்டோ வேற ஏதாவது நியூஸோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.